ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் டே ரொட்டீன் vlog மாதிரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் சந்தியா. நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனலை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மார்னிங் ஒரு 6:30 கிட்ட ஆகுது. இன்றைக்கி வெதர் அந்தளவுக்கு ஒன்றும் குளிர் இல்லை, ஓகேவாக இருக்குது. ஸோ வெளியில் ரொம்ப அழகாக இருந்தது, அதான் பார்த்துட்டு அப்புறமா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா இவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு போனால் நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நம்ம பர்த்டேக்கு ஒரு 7 ஃபிஷ் கிட்ட உள்ளே விட்டோம். பட் ஒரு 2 நாள் கழிச்சு 2-3 நாள் கழிச்சு ஒரு 2 ஃபிஷ்ஷை காணோம். அப்படியே ஒன்றுன்னா காணாமல் போயிட்டுருக்கு ஃபிஷ்ஷு. ஸோ ஆக்சுவலாக ஏதாவது ஆனால் கூட மேலாக இதாயிரும். இனிஷியலி ஃபிஷ் வளர்க்கும்போது இந்த மாதிரி 2-3 ஃபிஷ் இறந்துரும். ஸோ அதுக்கு ஒரி பண்ணாதீங்க. நாங்கள் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். பட்டு பெரிய ஃபிஷ்லாம் இருந்தது. ஒரு கப்பி ஃபிஷ் இருந்தது. இதுலேயே கொஞ்சம் பெருசு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி பேபி இன்னும் 2-3 இருந்ததா. ஸோ அதெல்லாமே காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் கேட்டேன், இது செட் பண்ணி கொடுத்தாங்களா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கேட்டேன். அவங்களும் எனக்கு தெரில, மேபி ஃபில்டருக்குள்ளே போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் ஃபில்டரும் எடுத்து நேற்று எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்தோம். பட் ஃபில்டருக்குள்ளேயும் அது இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வளர்க்குறதுனால எங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. பட் ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி கிணத்த காணோம்னு சொல்லி வடிவேல் வர்ற மாதிரி இங்கே மீனை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு 2 ஃபிஷ் இருக்குது, 2 குட்டி ஃபிஷ்ஷு. எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா மேபி இந்த ஃபிஷ்ஷனாவது சேவ் பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக பார்க்குறேன். இதில் இன்னும் கோல்டு ஃபிஷ்னால் கொஞ்சம் பெருசாக தான் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்குது. அதனால் தெரியல. ஸோ இதில் வேறு ஃபிஷ் வாங்கி போடணும். இப்போதைக்கு இவங்களுக்கு ஃபுட்டு போட்டிருக்கேன். ஸோ அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம போய் காலையில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த குட்டி இது எங்கள் அம்மா லாஸ்ட் டைம் யூஎஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. சுதிக்ஷா கீதிகா பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வீடியோ காலில். அதனால் இவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை இங்கே வச்சுருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம போய் சுதிக்ஷாக்கு சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பன்னீர் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா, ஒரு 2-3 ஸ்பூன் கேர்டு போட்டிருக்கேன். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போடல. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரைலாம் கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்டாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் காமிக்கிறேன். இந்த கோகோனட் ஆயில் நாங்கள் காஸ்கோவில் வாங்குவோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறுனா ஓகே நல்லாயிருக்கும். பட் இப்போ டைம் இருக்காதுன்றதுனால நான் உடனே இதை போட்டுட்டேன். ஸோ இது அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா நமக்கு அந்த மசாலாலாம் அதில் கோட்டாகி நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி கிடைக்கும். இப்போ சப்பாத்தியும் நான் ஒரு சைட் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா எப்போவுமே காலையில் ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்கும். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கலான்னு பார்த்தேன். பட் சுதிக்ஷா வேண்டான்னு சொன்னதுனால நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் பன்னீரும் அந்த சீஸ் கொஞ்சம் வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணிட்டேன். இதுக்கு தனியாக கெச்சப் கொடுத்து விட்டேன். இப்போயே கெச்சப் மேலே போட்டோன்னா கொஞ்சம் அது ஊறி ஒரு மாதிரி ஆயிரும்ல. ஸோ குழந்தைக்கு மத்தியானம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு உள்ளே மேலே லைட்டாக அப்படியே உள்ளே கவர் பண்ணுற மாதிரி அமுக்கி விட்டேன். அப்போ தான் உள்ளே வெளியில் விழுகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றேன் அப்படியே காலையில். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு ரோல் கொடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கிரேப்ஸ் வச்சு பேக் பண்ணி அந்த மேடம் கீழே போயிட்டாங்க. நான் தான் பேக்கை பேக் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:30க்கெலாம் பஸ் வந்துடும். குழந்தைங்களாம் ரொம்ப பாவம், காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சரியாக சாப்பிட முடியாது அந்நேரத்துக்கு. எழுந்திரிச்ச உடனே படபடன்னு கிளம்பி அப்படியே போகிறதுனால அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எதுவும் செஞ்சு கொடுக்கல. ஏன்னா சுதிக்ஷா அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க.
ஸ்கூலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். பட் எல்லா நாளும் வந்து அங்கே போய் சாப்பிட்றதில்ல. மோஸ்ட்டாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். சில நாள் வந்து அங்கே போய் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க மேடம். சுதிக்ஷா ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்புறம் என் ஹஸ்பண்டுக்காக லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ப்ராப்பர் நம்ம ஒரு லஞ்சு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி தான் சமைச்சிருவேன். டீ ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியலும் அப்புறமா வந்து மோர் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு. இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 மினிட்ஸில் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பாவக்காய்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜஸ்ட்டு ஆயிலே போடாமல் நான் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ தான் அதில் இருக்க அந்த தண்ணி பதம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். ஸோ அதனால் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும் பாவக்காய் பண்ணும்போது. பட் பொறுமையாக பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு குட்டி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு ஹாஃப் தக்காளியும் வந்து கட் பண்ணதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம தனியாக ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இதே பாவக்காயிலையே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஸோ இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ரெடி ஆயிரும் பாவக்காய். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மோர் குழம்புக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஸோ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு கேர்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய நல்ல மாவு கரண்டி இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து 3 கரண்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் கேர்டு. இப்போ இதை வந்து சும்மா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மோரை வந்து ஊற்றிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கொதிக்கலாம் கூடாது. டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு இந்த மோரை ஊற்றினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது கூடயே தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளிலாம் பார்த்திங்கன்னா இருந்த இடமே தெரியாமல் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த மோர் குழம்புக்கு எடுத்ததுனால அதில் மிச்சம் இருக்குது. ஸோ அது மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக தேங்காய் சேர்க்காமையே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் எக்கு போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் ஸ்பினச் போட்டிருக்கேன். ஸோ இது கூடயே வந்து எக்கு உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சால்ட்டு. ஸோ அவ்வளோதான். இது போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுதான், கீதிகாவுக்கும் அதுதான். ஸோ இதுதான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். லஞ்சையும் பேக் பண்ணியாச்சு, ஹஸ்பண்டையும் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கீதிகா மேடம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. ஹாய் கீதிகா. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்ல மாட்டிங்களா நீங்கள்? குட் மார்னிங் சொல்ல மாட்டிங்களா? இவங்க அப்படியே ஹீரோயின் மாதிரி முடியெல்லாம் விரித்து போட்டு தான் படுப்பாங்க இப்போவும். கீதிகா தலை பேண்டெல்லாம் போட்டு படுத்தா பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் தலையெல்லாம் விரித்து போட்டு தான் அப்படி படுப்பாங்க. காலையில் எந்திரிக்கும் போது தலை எப்படி ஆயிரும் முடியலாம் பேய் குட்டி மாதிரி ஆயிடுவாங்க. என்னடி சொல்லும் அழகு மயில். இது கீதிகா பெட்டு கொஞ்சிட்டிங்களா? கொஞ்சிட்டிங்களா? எங்கே உங்கள் பெட்டு? அடுத்து கொஞ்சிட்டிங்களா? முத்தா கொடுக்க சொல்லு பிக்கியா. இங்கே வேறு முடி எப்படி இருக்காமா? தலசி விடவா? வேணாம். சரி நல்லது, இப்படியே இருங்க, அழகாக இருக்குது. முத்தம் காலையில் இருந்துச்சோன்னே கீதிகாக்கு முத்தம் கொடுக்குதுடா. அந்த மேடம் பார்த்திங்கன்னா இதோ படுத்திருக்காங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் எந்திரிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டால் தான் வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா சுதிக்ஷா வரைஞ்ச லேடி பக்.
ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருந்துச்சு. சுதீக்ஷா ஒரு ஆர்ட் கிளாஸ் போகுது. ஸோ அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் இது வரைஞ்சி இந்த ஷேடிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் சும்மா வரைஞ்சதான். டோனட் வரைஞ்சிருக்காங்க. கீதிகா நீ வரைஞ்சதை இங்கே வைக்கலையா? கீதிகா நீங்கள் வரைஞ்சதை இங்கே வைக்கலையா? ஃபஸ்ட்டு பாலை கொடுத்துடலாம். ட்ரெஸ் எடுத்து விடுங்க. இந்தா சரி பால் குடிங்க, சரியாயிடும். சரி சரி. ஸோ இங்கே வந்து இந்த மேடம் வந்து ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வரைஞ்சிருக்கீங்க? மயிலுக்குட்டி பீச்சா? இங்கே காட்டுங்க பார்க்கலாம். பீச்சா? அது தண்ணி. அப்புறமா சாண்டு. இது டாடி. இது அக்கா சுதீக்ஷா அக்கா. அம்மா அம்மா ஹேட் கேப் போட்டிருக்கனா? ஓ இது யாரு குட்டியா கியூட்டா இருக்கிறது யாரு? பேபி. நீ பேபி. 2 years ஓல்டா? உண்மையிலே இப்போ நீங்கள் எத்தனை இயர்ஸ் ஓல்டு? 5 years. ஓ சரி ஓகே. நிறைய பேர் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி கீதிகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்க. தேங்க்யூ அத்தை அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ அக்கா அப்படி சொல்லிடுங்க. சொல்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாரும் உனக்கு ப்ளஸ் பண்ணாங்கல்ல. கீதிகா வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. இது வந்து கீதிகா நேற்று வரைஞ்சது. அப்புறம் கீதிகாவும் சுதீக்ஷாக்காவும் சேர்ந்து நேற்று என்ன செட் பண்ணீங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிக்கிங்களா? காமிக்கலாமா எல்லாருக்கும்? வாங்க காமிக்கலாம். இதுதான் எங்கள் கீதிகா சைஸ்லேயே இருக்க குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. ஏன் கீதிகா? கீதிகாவை விட குட்டி. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லாஸ்ட் டைம் லக்ஷ்மி வந்து இது கலிஃபோர்னியா போகிறப்ப எங்களுக்கு இதை கொடுத்துட்டு போனாங்க. அது வரைக்கும் எங்கள்கிட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை. காட்டுங்க பார்க்கலாம். இது லைட்டா? லைட்டு 2 பேர் லைட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சேன்னு தெரியலையா? அங்கே கிஃப்டெல்லாம் வச்சுருக்கீங்க. இருக்கா உள்ள கிஃப்ட்டு? இருக்கா? என்ன கிஃப்ட் இருக்கு? கிஃப்டில் நாங்கள் இன்னும் ஒன்றும் வாங்கலை. சும்மா வந்து இவங்களே கீதிகா பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் பாக்ஸில் ஏதோ செஞ்சு வச்சு உள்ளே வச்சு செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிஃப்ட். கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் வேற வேணும்னு கேட்டிருக்காங்க. என்னடா இது காட்டு? இது வந்து லக்ஷ்மி வந்து அனுப்பின கிஃப்ட் கார்டு சுதீக்ஷாக்கு. அந்த பாக்ஸு. ஓ அதுக்குள்ள வந்து இவங்க அந்த கிஃப்ட் வச்சிருக்காங்க. ஆமாம் சூப்பர். ஹார்ட் உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே இதெல்லாம் வச்சு சும்மா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு. என்னடா கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கீதிகா? ஓ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்னோவில் விளையாடுவாங்களா? அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? இங்கே பார்த்து பேசுங்க. வேற என்ன பண்ணுவாங்க? டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அப்புறமா நீ அதை மைக் எடுத்துட்டு வந்து ஜிங்கிள் பெல் பாட்டு பாடிக்காமி. ஸோ இப்போ வந்து கீதிகா நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் சாங் பாடி காட்டுறாங்க. ஹலோ பாடுறீங்களா? சூப்பர் குட் ஜாப். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம இந்த பாட்டு பாட போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்ரியை வந்து கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே கசகசன்னு இருந்தது. ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணதான், பட் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி ஆயிடும்ல. ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறத அப்படியே கொஞ்சம் தொடச்சி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபில் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எம்டி பாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம். தேவையில்லாமல் எல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அது ஸ்நாக்ஸ் பேஸ்கெட்டு. ஸோ அது எல்லாமே பண்ணணும்.
இந்த கிராசரி பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்து எழுதணும் திருப்பி. ஸோ நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. எல்லாம் நீட் பண்ணி நீட்டாக அடிக்காச்சு. ஸோ கீழே இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லாக செம்ம கொடுமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க திங்ஸ்லாம் மேலே எடுத்து அடுக்கணும். எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து க்ளீனர்ஸ் கூப்பிட்ருக்கோம். ஸோ அதனால க்ளீனர்ஸ் வரதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணோன்னா அவங்க வந்து வெளியில் க்ளீன் பண்ணோன்னா வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ நியூ இயரும் வருதுல்ல, ஸோ அதுக்குள்ளே இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நீட் பண்ண மாதிரி ஆயிரும். அப்படின்றதுனால தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றா வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் வந்து செட் பண்ணணும். தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா கராஜில் கொண்டு போய் வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் எம்டி பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டோன்னா ஸோ இதெல்லாம் முடிச்சிடும். பருப்பெல்லாம் எடுத்து மேலே தான் அடுக்கணும். ஏன்னா இங்கே இடம் இங்கே வைக்கிறது இல்லை நான் பருப்பெல்லாம். ஸோ மேலே இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இடம் இருக்குல்ல, அங்கே வந்து பருப்பெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா பருப்புலாம். ஸோ அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா கபோர்ட்ஸு எல்லாம் இதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு இருந்த அந்த செட்டெல்லாம் வந்து இந்த சைடு மாற்றிருக்கேன். ஸோ நாளைக்கும் கொஞ்சம் க்ளீன் அவங்க ஃபுல்லாக பண்ணுவாங்கல்ல. கபோர்ட்ஸு எல்லாமே வந்து அவங்க வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளே க்ளீனாக இருந்ததுன்னா வெளியில் நமக்கு வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் உள்ளே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஓரளவுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சாச்சு. கீதிகாவும் நானும் வெளியில் உட்காந்து ஓகே லஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன கீதிகா ரெடியா? என்ன குழம்பு நம்ம வீட்டில்? என்ன சொன்னேன் அம்மா? என்ன குழம்புன்னு சொன்னேன்? மோர் குழம்பு. மோர் குழம்பு. சரி சாப்பிடு. ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீதிகா படிச்சுட்டு விளாட்ணும். அக்கா வந்தோடனே விளாட்ணும். அப்புறம் ஈவினிங் கிளாஸ் இருக்குல்ல கீதிகாக்கு. இது மிஸ் பிரைன். ஆமாம். ஹாய் ஹாய். கீழே இறங்க. ஒரு வழியாக கீதிகா மேடம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டன் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வேகமாக சாப்பிட்டாங்க. நல்லா இருந்ததா? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சா? கீதிகா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெதர் செம்மையாக இருக்குது. சூப்பர் வெதராக இருக்குது. ஸோ அதனால தான் வெளியில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். என்ன கீதிகா? இந்த லாஸ்ட் பாய். லாஸ்ட். சரி ஓகே லாஸ்ட் பாய் வாங்கிட்டு சொல்லுங்கள். ஸோ இது வந்து கீதிகா வளர்த்த செடி. என்ன செடி? கடுகு செடி. கொஞ்சம் சீடு வேணும்னு கேட்டு கடுகு போட்டு வளர்த்தாங்க. இப்போ அடுத்து வெந்தயம் போட்டிருக்காங்க வளர்றதுக்கு. வெந்தயம் கடுகும் போட்டு கீதிகா செடி வளர்க்குறாங்க. ஏன் கீதிகா? சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. லைட்டாக காற்றடிக்குது. நல்லா இருக்குது. ஜாலியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல ஸ்கையோட கலரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.